இப்போ பொன்னேரி மக்களுக்கு முக்கியமான வீடியோ, மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது எதோட ரஃப் டயக்ராம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொன்னேரி தேரேட்டில் அந்த பிரிட்ஜு கீழே தண்ணி நிற்கிது பார்த்தீங்களா, அதை நிற்க விடாமல் பண்ணுறதுக்கு ஒரு ரஃப் டயக்ராமாக நாங்கள் போட்டு கொடுத்துருக்கேன். இது மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து தண்ணி நிற்கிறத அவாய்ட் பண்ணலாம். இப்போ இதுதான் மேலே போகிற பிரிட்ஜு, ட்ரெயின் போகிற பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜை நம்ம எதுவுமே பண்ண முடியாது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுது. ஸ்டேட் கவர்மெண்ட்டு நான் பண்ண வேண்டிய வேலை என்னான்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த கீழே இருக்க பிரிட்ஜோட ரோடு. இந்த ரோடு கீழே 2 சைடு வந்து ஒரு 2 அடி நம்ம வந்து டவுன் போயிட்டு மேலே வந்து ஒன்றையும் கிடையாது, ஒரு 2 அடி இந்த சைடு வந்து 1.5 அடி, இந்த சைடு 1.5 அடி கேப்பு ஆல்ரெடி நம்மளுக்கு இருக்குது. அந்த இடத்துலேயே நம்ம 2 to 2.5 அடி வந்து கீழே போயிட்டு அது வழியாக பைப் லைனை கொடுத்து டைரெக்டாக வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, இது சின்னகாமனம் பிரிட்ஜு. அந்த பிரிட்ஜு ஓரமாக எடுத்துகிட்டு வந்து தண்ணியை விட்டுட்டோன்னா நம்மளுக்கு வந்து அங்கே தண்ணி நிற்கிற வேலையே இருக்காது. நம்ம ரெகுலராக அதில் பைப் போட்டு மோட்ரு போட்டு எடுத்துகிட்ருக்காங்க, தண்ணி நிற்க அந்த மாதிரி வேலையே இருக்காது. நீங்கள் சைடில் எடுத்துன்னு போய் விட்டிங்கன்னா கூட 2 அடி கீழே போகும்போது இந்த இடம் ஏரி இருக்குது ஆல்ரெடி, அந்த இடத்துல தண்ணி திரும்பி ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த சைடு போனாலுமே மேபி வாய்ப்பு இருக்குது தான், ஏன்னா அந்த சைடும் கரை கீழே தான் போகிற மாதிரி இருக்கும். பட் நம்ம இப்படி வரும்போது ரோடுலேருந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட கீழே கரை பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 10 அடியிலேருந்து 12 அடி இருக்கும். தண்ணி ஏறினா கூட நம்மளுக்கு மழை டைம்லையுமே ஒரு 5 அடி கேப் இருக்கும். நீங்கள் அந்த மேலே ரோட்டு மேலேயே தான் இந்த பைப்பு 2 அடி கீழே தான் வரப்போகுது. 5 அடி இருந்தாலும் 3 அடி எப்படினாலும் இங்கே கேப்பு இருக்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ஒரு ஓவர் தண்ணி வந்துருச்சுன்ற டைமில் மட்டும் நம்ம இங்கே ஒரு கேட்டு மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கணும்னா தண்ணி ரிட்டர்ன் ஆகாது. இதை வந்து மேபி நம்ம இங்கே ஆறு ஃபுல்லாகிற என்றைக்கோ ஒரு நாள் 2 நாள் அந்த டைமில் மட்டும் இந்த இடம் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. மீதி டைம்லலாம் கம்பல்சரி மொத்த தண்ணியும் இந்த பிரிட்ஜில் வந்து விழுந்துடும். இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணோன்னா அந்த இடத்துல தண்ணி நிற்கிறத அவாய்ட் பண்ணலாம். இது எல்லாருக்குமே பரவுற வரையும், நம்ம பொன்னேரி தலைமைக்கு எல்லாருக்குமே பரவுற மாதிரி, ஸ்டாலின் ஐயா வரையும் பரவுற வரையும் இந்த வீடியோவை நீங்கள் பகிருங்க. ஓகே, தேங்க்யூ. தயவு செஞ்சு மறக்காமல் இந்த வீடியோவை பொன்னேரில் இருக்க எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. இந்த ஃபாலோ பண்ணி வைக்கும் போது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் ஆக வாய்ப்பு இருக்குது, நிறைய பேர் பார்க்கவும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுதில் இருக்கவங்களுக்கு அது போகும் வீடியோ. மறக்காமல் நீங்களும் இந்த வீடியோ ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம பொன்னேரி தலைமைக்கும் தெரியட்டும், ஸ்டாலின் ஐயா வரையும் தெரியட்டும். இதுக்கு நிரந்தர தீர்வு பொன்னேரில் வேணும்னா இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க ப்ளீஸ். மறக்காமல் ஷேர் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.